முத்தையன்கட்டு ராணுவ முகாமுக்குள் சென்று காணாமல் போன இளைஞன் குளத்திலிருந்து சடலமாக மீட்பு. சர்ச்சையாகும் தமிழ் பிரதேச செயலகம் சிஐடி தொடர்பாக ஹிஸ்புல்லா மீது விசாரணையா? நிறைவேற்று அதிகாரம் குறித்து வாய் திறக்காத அனுர. யாழில் கத்தோலிக்க தேவாலயங்களில் ஒலிபெருக்கி பயன்படுத்த கட்டுப்பாடுகள். நாமல் தலைமையில் 2029 ஆட்சி சூளுரைக்கும் மொட்டு தரப்பு. கிழக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் ஒரு மனித புதைகுழியை அகழ்வு செய்ய நீதிமன்றம் அனுமதி. நாளை நடைபெறவுள்ள தரம் 5 பரீட்சை குறித்து விசேட அறிவிப்பு. சபாநாயகருக்கு எதிராக வெடித்த சர்ச்சை, ஜெனீவாவில் முறைப்பாடு அளிக்க தீர்மானம். அரசாங்கத்துக்குள் சதித்திட்டங்கள், பிரதமருக்கு எதிரான விமர்சனம் பாரதூரம். சமன் ரத்னபெரிய. மட்டக்களப்பு ஆரையம்பதி பிரதேச சபை மீண்டும் தமிழரசு கட்சி வசம். தொடர்பான விரிவான செய்திகள். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமுக்குள் சென்று காணாமல் போன இளைஞன் முத்தையன்கட்டு குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்துக்கு அருகில் ராணுவ முகாமுக்கு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு 10 மணியளவில் அப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் சென்றுள்ளனர். ராணுவ முகாம் அங்கிருந்து அகற்றப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தகரங்கள் தரலாம் என இராணுவ சிப்பாய் ஒருவர் கூறியதற்கு அமைவாக 4 பேரும் சென்றுள்ளனர். இராணுவ முகாமுக்குள் இளைஞர்கள் சென்ற நிலையில் முகாமில் இருந்த இராணுவத்தினர் 4 மீதும் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் அந்த 4 திக்கு திசை தெரியாமல் ஓடியுள்ளனர். அவர்களில் 3 நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வீடு திரும்பினர். மற்றவர் காணாமல் போயிருந்தார். காணாமல் போனவர் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் ஊரவர்களும் அப்பகுதியில் தேடுதல் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை காணாமல் போன இளைஞன் முத்தையன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கத்தனை சத்தங்க ஐயோ ஐயோன்னு கத்தனை சத்தங்க எங்கட மற்ற மகளுக்கு போன் எடுத்தேன். நான் மகளை விட்டு தான் படுத்திருந்தேன். மற்ற மகளுக்கு போன் எடுத்தது இப்படி யாரும் போனவையெல்லாம் இப்படி அடிக்கிறாங்க. ஆமி கணக்க பேர் பிடிச்சி கத்துதுகள், ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துதுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் எல்லாரும் எழுப்பி ஓடி வந்தோம். நாங்கள் இந்த பிள்ளையும் எல்லாரும் வந்து பார்த்தா எல்லாம் நிற்கிறோம். இங்கே வைக்கக்குள்ள எங்களை பேரனோரால தான் வெறுமையோட வச்சிருந்தோம். அடிச்சு எங்களை கண்டுட்டும் அடிச்சு ஆமி வச்சிருந்தோம். கண்ணா காமி ஒரு ஆக்களும் அவ்வளோ பேர்த்தும் கொட்டேன் கையில். எல்லாரும் டோச்சி போன் டோச்சி வச்சிருந்தீங்க, மற்ற டோச்சும் வச்சிருந்தவங்க. அப்போ நாங்கள் வந்து களவெடுக்க வந்தோன்னா அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் வர சொல்லி தானே வந்தவங்க, நீங்கள் வர சொல்லி தான் அவங்க வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பொடியனை திருப்பி அடிச்சு உள்ளு கொண்டு பொடியை கத்த அடிச்சு உள்ளுக்கு இழுத்து கொண்டு போனவையில் ஒரு கொட்டி இருக்கு. அந்த கொட்டி இருக்கும், அதுக்கு உள்ளே கொண்டு போனவைய இழுத்து கொண்டு போக. அப்போ நாங்கள் போய் நாங்கள் பைபாஸில் தான் அவையில் தள்ளி விருத்தி தான் போய் நாங்கள் பறிச்சு கொண்டு வந்தோம். பறிச்சு கொண்டு வெளியில் விட ஒரு 20 பேர் இருக்கும். திருப்பி அங்கே திரட்டி கொண்டு போய் நம்ம அவையில நாங்கள் பின்னுக்கு ஆமி நடுவில் பொடிய முன்னுக்கு திரட்டி அந்த சந்தி மட்டும் போய் திரும்பி வந்துட்டாங்க. அதில் வரையில எங்கட பொடியில் அதை கண்டுட்டு பக்கத்து வீட்டு பாரு சொந்தக்கார பிள்ளைகள் கண்டுட்டு தான் வந்து கேட்டது. வாங்க ஒரு போய் கேட்போம்ட்டு திருப்பி அதில் வந்து கேட்டது அவங்க கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. இப்படி 2 பேத்துக்கு நாங்கள் அடித்தோம். நாங்கள் ஒரு ஆளுக்கு சரியான அடி. அவருக்கு என்ன இருந்ததில்ல, தேடி பாருங்க விடியறது கிடையாது. அப்போ அவங்க தான் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, இப்படி இப்படி பிரச்சனை நடந்துருக்கு, நீங்கள் வாங்க மதுசா அந்த பொடின்ற மனசுக்கு மதுசா பேர் அவ கூட்டி கொண்டே வாங்க கேம்புக்கு போவோம். கேம்புக்கு போய் வாங்க செய்கிறோம். நாங்கள் சாமா ஏற்றி கொண்டுருக்காங்க அந்த இதில் தென்பில்ல சாமா ஏற்றி கொண்டு வந்தாங்க. அப்போ நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் செய்கிறோருக்க வாங்க அப்படின்னா ஒரு ஆமி தான் வந்தவங்க. வரப்போ இந்த 2 பேர் பின்னால் வந்து சொன்னாங்க, நாங்கள் காணேன். இப்போ நாங்கள் கேட்டோம் இப்படி மற்றால காணையில் அவருக்கு என்ன நடந்தது. அவர் சொன்னார், நாங்கள் இவரை திரட்டி பிடிச்சி இவரை இஞ்சால கொண்டு வரைக்கல, இன்னொரு ஆள் தண்ணியில் குதிச்சது எங்களுக்கு தெரியும். பிரதேச செயலங்களுக்கான வர்த்தமானி அறிவித்தலை விரைவுபடுத்துங்கள் என மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் MSAM ஹிஸ்புல்லா நாடாளுமன்றில் தெரிவித்த கருத்தானது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. கோரளைப்பற்று மத்திய அதேபோன்று கோரளைப்பற்று தெற்கு ஆகிய பிரதேச செயலங்களுக்கான வர்த்தமானியை விரைவாக வெளியிடுங்கள் என ஹிஸ்புல்லா குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு அவர் குறிப்பிட்ட முக்கியமான விடயம் என்னவென்றால், கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய 5 கிராம சேவையாளர் பிரிவுகளையும் அதனோடு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய 2 கிராம சேவையாளர் பிரிவுகளையும் எடுத்து இந்த 2 பிரதேச செயலகங்கள் உருவாகின்ற போது அதனோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்ற மேலதிகமான தகவல்களையும் வெளிப்படுத்துகிறார். இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20,000 சிறுவர்கள் பாடசாலையை விட்டு விலகுவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாட கொழும்பு பேராய கர்தினால் மெல்கம் ரஞ்சித்துடன் நடந்த சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
ஆண்டுதோறும் சுமார் 3 லட்சம் சிறுவர்கள் பாடசாலைக்கு சேர்க்கப்பட்டாலும் ஒரு பகுதியினர் மட்டும் பல்கலைக்கழகத்தில் சேருகின்றனர் என்றும் சிலர் வெளிநாடுகளில் உயர்கல்வியை தொடர்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த கல்வி சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். இதனிடையே தனிப்பட்ட திறமைகளை வளர்க்கும் மற்றும் அர்த்தமுள்ள வேலைவாய்ப்புகளுக்காக மாணவர்களுக்கு தொழில்நுட்ப திறன்களை வழங்கும் கல்வி முறையின் அவசியத்தை கர்தினால் மெல்கம் ரஞ்சித் வலியுறுத்தினார். ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவதாக வாக்களித்து பதவிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது அது குறித்து மௌனம் சாதிக்க தொடங்கியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 6 மாதத்தில் ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் தேர்தல் காலங்களில் வாக்குறுதி அளித்திருந்தனர். ஆயினும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து தற்போது ஒரு வருட காலத்தை அண்மித்துவிட்டது. எனினும் ஜனாதிபதி முறைமை நீக்கம் குறித்தோ அல்லது அதன் அதிகாரங்கள் குறைப்பது தொடர்பில் தற்போது ஜனாதிபதியோ அல்லது தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்களோ வாய் திறப்பதில்லை. அதற்கு பதிலாக ஜனாதிபதியின் பதவி அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்வது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கவனம் செலுத்தி வருவதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தவுடன் இதுவரை காலமும் நிலவிய சம்பிரதாயத்தை மீறி பாராளுமன்ற மேற்பார்வை குழுக்களுக்கு ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களையே தலைவர்களாக நியமித்துக் கொண்டது. ஆனால் சர்வதிகார தன்மையான ஆட்சி நடத்திய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் கூட அவ்வாறு நடைபெறவில்லை. 6 பேர் மட்டுமே பாராளுமன்றத்தில் இருந்தபோது ஜேவிபியின் சுனில் ஹாந்துன்னெத்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களே பாராளுமன்ற மேற்பார்வை குழுக்களின் தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர். அதன் காரணமாகவே மஹிந்த அரசாங்கத்தின் அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட மோசடிகளை பாராளுமன்றத்தில் அம்பலப்படுத்த முடிந்தது. ஆயினும் அவ்வாறான பாராளுமன்ற சம்பிரதாயத்தை மீறி நடந்து கொண்டதன் மூலம் அரசாங்கம் தன் சர்வாதிகார போக்கு தொடர்பான ஆரம்ப எச்சரிக்கை மணியை ஒலித்திருந்தது. அதன் பின்னர் கணக்காய்வாளர் நாயகம் விவகாரத்தில் அரசாங்கம் நேரடியாகவே தனது சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்தியது. கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்துக்கு எதுவித தொடர்பும் இல்லாத ஜனாதிபதி அனுரகுமாரவின் நண்பர் என்ற ஒரே காரணத்துக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் HDB சந்தன என்பவரை கணக்காய்வாளர் பதவிக்கு நியமிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. எனினும் அரசியலமைப்பு பேரவை அதனை நிராகரித்திருந்தது. இதன் காரணமாக சுமார் 2 மாதங்கள் கடந்த நிலையில் இலங்கையின் 42வது கணக்காய்வாளர் நாயகம் இன்னும் நியமிக்கப்படவில்லை. இதற்கு பதிலாக நியமனம் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் விடயத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக இருந்த MDM லாபர் என்பவரை தவிர்த்துவிட்டு அவரை விட பதவி தரப்படுத்தலில் கனிஷ்ட நிலையில் இருந்த 2 நீதியரசர்களை உச்சநீதிமன்றத்துக்கு ஜனாதிபதி நியமித்தார். அதே போன்று அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சியில் இருந்தபோது தகவல் அறியும் உரிமை குறித்து கூடுதல் கரிசனை கொண்டிருந்தார். அதனை வலியுறுத்தியிருந்தார். ஆயினும் அவர் ஜனாதிபதியான பின்னர் தகவல் அறியும் ஆணைக்குழுவுக்கு மோசடி பேர் வழியான நிமல் போபகேவை தலைவராக நியமிக்க மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியுற்ற பின்னர் இன்று வரை அந்த பதவிக்கு ஒருவரை நியமிக்காமல் தகவல் அறியும் ஆணைக்குழுவை செயலிழக்கச் செய்துள்ளார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கத்தோலிக்க தேவாலயங்களில் திருநாட்களின் போது வீதிகளில் ஒலிபெருக்கி பயன்படுத்துவதால் மாணவர்கள், நோயாளர்கள், வயோதிபர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடும் சமூகத்தின் பெரும் பிரச்சனையாக கருதப்படுகிறது என யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி பாஜோ ஜெபரட்னம் அடிகளார் பத்திரிகைக்கு வழங்கிய செய்திக்குறிப்பில் தெரிவித்தார். யாழ் மறைமாவட்டத்தில் புதிதாய் வாழ்வோம் என்ற தலைப்பில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற மேய்ப்பு பணி மாநாட்டில் எடுக்கப்பட்ட மிகவும் முக்கியமான தீர்மானங்களில் ஒலிபெருக்கி பாவனை சம்பந்தமான விடயம் முக்கிய இடத்தை பெற்றது. மாநாட்டின் தீர்மானமான இலக்கம் 4 கூறுவது ஆலய வழிபாடுகளின் போது பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கி சாதனங்களால் ஆலய சுற்றாடலில் வாழும் மாணவர்கள், பாடசாலை நோயாளர்கள், வயோதிபர்கள் ஆகியோருக்கு ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க பின்வரும் ஒழுங்குகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். நாட்டிருப்பலிகள், ஞாயிறு திருப்பலிகளின் போது ஆலயத்துக்கு உள்ளே மட்டும் கேட்கும்படியாகவும் திருநாட்காலங்களில் ஆலய வளாகத்துக்குட்பட்டதாகவும் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். மாநாட்டின் தீர்மானத்தை தொடர்ந்து யாழ் மறைமாவட்டத்தில் பல ஆலயங்களில் இந்த நடைமுறை மிகவும் இறுக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் சில ஆலயங்களில் இக்கட்டுப்பாடு உதாசீனப்பட்டமையினால் இன்று இது ஒரு சமூக பிரச்சனையாக மாறிவிட்டது. பலர் இது பற்றி தமது கடுமையான கண்டனங்களையும் அதிருப்தியையும் தெரிவித்துள்ளார்கள். அரசு அதிபர் கூட ஒலிபெருக்கி பயன்பாட்டில் கோவில்கள், ஆலயங்களின் கட்டுப்பாட்டினை பேணுமாறு வலியுறுத்தியுள்ளார். தற்போது ஒலிபெருக்கி பாவனை யாழ் திரு அவையினூடான பிரச்சினை மட்டுமல்லாது ஒளியால் சூழல் மாசடைதல் என்று சமூக தீமையாக மாறிவிட்டதால் இந்த சமூக சீர்திருத்த செயலை செய்வதற்கு அனைத்து குருக்களும், துறவிகளும், பொதுநிலையினரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வீதிகளில் ஒலிபெருக்கி பாய்ப்பதை முற்றாக தவிர்க்க உதவுமாறும் மேற்படி மாநாட்டு தீர்மானத்தை இறுக்கமாக கடைபிடிக்குமாறும் கண்டிப்பாக கேட்டுக்கொள்வதாக யாழ் மாவட்ட குரு முதல்வர் வேண்டிக் கொண்டுள்ளார். 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்சவின் தலைமையில் நாங்களே ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்படும் என சஞ்சீவ் எதிரிமன்ன குறிப்பிட்டுள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் காலத்தின் போது பல்வேறு காரணிகளால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகிச் சென்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் கட்சியில் மீண்டும் ஒன்றிணைவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். கட்சியில் இருந்து விலகிச் சென்ற முன்னிலை சிரேஷ்ட உறுப்பினர்களும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் சந்திப்பு கடந்த வாரம் இடம்பெற்றது. இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் வெகு விரைவில் மீண்டும் கட்சியில் ஒன்றிணைவார்கள். கட்சியின் பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இந்த அரசு செயற்படுகிறது. 2029 ஆண்டு நாமல் ராஜபக்ச தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொண்டுள்ளோம் என சஞ்சீவ் எதிரிமன்ன தெரிவித்துள்ளார். இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்ததிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட 7வது மனித புதைகுழி என சந்தேகப்படும் இடத்தில் ராணுவ மேற்பார்வையின் கீழ் அகழ்வாய்வை நடத்த நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. சம்பூர் கடற்கரையில் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட 3 பேரின் மரணங்கள் இயற்கை காரணங்களால் ஏற்பட்டவை என தீர்மானிப்பது கடினம் என சட்ட வைத்திய அதிகாரி நிர்மால் பொருக்கம நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். எலும்புக்கூடுகள் 3 நபர்களுடையவை என்பதை, அந்த இடத்தில் முறையான மயானம் ஒன்று இருந்தமைக்கான எவ்வித ஆதாரமும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு அந்த இடத்தை அகழ்வாய்வு செய்யுமாறு மூதூர் நீதவான் HM தசபௌசான் கடந்த 6ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள சம்பூர் கடற்கரையின் கன்னிவெடி அகழ்வை நடத்திய பிரித்தானிய தளமாக கொண்ட மெக் நிறுவனம் ஜூலை 20ஆம் தேதி ஒரு மண்டையோட்டு உள்ளிட்ட எலும்புகளை கண்டுபிடித்தது. கன்னிவெடிகள் இருப்பதாக சந்தேகப்படும் நிலத்தில் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்வது ஆபத்தானது என ஆகஸ்ட் 6 அன்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்த தேசிய கன்னிவெடி அகற்றும் செயலகம் அந்த பணிகள் மாகாண இராணுவ தளபதியின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பரிந்துரைத்தது. இதற்கமைய கிழக்கு மாகாண கட்டளை தளபதியின் மேற்பார்வையின் கீழ் இராணுவ பொறியியலாளர் பிரிவு உறுப்பினர்களின் உதவியுடன் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என உத்தரவிட்ட மூதூர் நீதவான் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை வழக்கை ஒத்திவைத்துள்ளார். மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட காணி அரச காணி எனவும் அங்கு முன்னர் மயானம் ஒன்று இருந்தமைக்கான எந்த ஆதாரமும் இல்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கு பரீட்சையின் போது ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் 117 என்ற எண்ணை அழைத்து முறைப்பாடு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாளை நடைபெற உள்ளது. இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKM இந்திகா குமாரி தலைமையில் நேற்று காலை செய்தியாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அதன் அடிப்படையில் தேர்வு காலை 9:30 மணிக்கு தொடங்கும். இருப்பினும் அனைத்து மாணவர்களும் காலை 8:30 மணிக்கு அந்த தேர்வு மையங்களில் இருக்க வேண்டும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். மேலும் அவர் மாணவர்கள் காலை 9 மணிக்குள் தேர்வு மண்டபத்துக்கு வர வேண்டும் என்றும், 2வது வினாத்தாள் முதலில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும். 2வது வினாத்தாள் காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகி காலை 10:45 மணிக்கு முடிவடையும். அதன் பிறகு அரை மணி நேர இடைவெளிக்கு பின்னர் வினாத்தாள் காலை 11:15 மணிக்கு வழங்கப்படும். இந்த வினாத்தாள் 1 மணி நேர கால அளவு கொண்டது. அதன்படி இந்த வினாத்தாள் மதியம் 12:15 மணிக்கு முடிகிறது. அதன்படி முழு தேர்வும் மதியம் 12:15 மணிக்கு முடிவு பெறும். தேர்வின் போது ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் 117 என்ற எண்ணை அழைத்து முறைப்பாடு அளிக்கலாம். இதற்காக ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் முறையற்ற செயற்பாடுகள் குறித்து சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் உள்ள நாடாளுமன்ற குழுக்களுக்கு இடையிலான ஒன்றியத்திடம் முறைப்பாடு அளிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றத்தில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சபாநாயகரால் நியாயமான காலம் வழங்கப்படாமை உட்பட முக்கிய காரணிகளை சுட்டிக்காட்டி குறித்த முறைப்பாடு அளிக்கப்பட உள்ளது. குறித்த விடயத்தை எதிர்க்கட்சியின் பிரதம கொரோடா கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் குறிப்பிடுகையில், எதிர்க்கட்சிகளின் கட்சித் தலைவர்கள் கூடிய போது சில விடயங்கள் தொடர்பில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அவற்றில் ஒன்று பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திட்டதனை சபாநாயகரிடம் கையளிப்பது. அடுத்து பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா உரையாற்றும் போது ஆளும் தரப்பினரால் இடையூறு ஏற்படுத்தப்படுவதோடு சபாநாயகரால் முறையாக நேரம் வழங்கப்படாமை குறித்து முறைப்பாடு அளிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இதற்கு எதிராக பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சிகள் இணைந்து பாராளுமன்ற குழுக்களுக்கு இடையிலான ஒன்றியத்தில் முறைப்பாடு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். எதிர்க்கட்சி தலைவருக்கு மாத்திரமன்றி எதிர்க்கட்சிகளின் ஏனைய உறுப்பினர்களுக்கு உரிய நேரம் வழங்கப்படாமை குறித்து முறைப்பாடு அளிக்கவுள்ளோம். இவை மாத்திரமன்றி புதிய அரசியலமைப்பினை உருவாக்குவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கு வலியுறுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான கையெழுத்து பெறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நடவடிக்கைகள் நிறைவு செய்வதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்குள் அவற்றை நிறைவு செய்து அடுத்த கட்ட நபர்களை அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சதித்திட்டம் மேற்கொள்வதாக தெரிவிப்பதில் எந்த அடிப்படையும் இல்லை.
அரசாங்கத்துக்குள்ளேயே சதித்திட்டங்கள் இடம்பெறுகின்றன. அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமருக்கு எதிராக தெரிவித்திருந்த கருத்து பாரதூரமானதாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்துக்கு எதிராக அரசுக்குள்ளும் வெளியிலும் சதித்திட்டங்கள் இடம்பெறுவதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். சதித்திட்டங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய பலம் ஜனாதிபதிக்கு இருக்க வேண்டும். அதே நேரம் மக்கள் ஆணையில் தெரிவான ஜனாதிபதி என்ற வகையில் அந்த சதித்திட்டங்களை வெளிப்படுத்துவது நாட்டுக்கு முக்கியமாகும். எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்துக்கு எதிராக சதித்திட்டம் மேற்கொள்வதாக தெரிவிப்பது அடிப்படையற்றதாகும். எங்களை பொறுத்தவரை அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் போதாது. அதனால் எதிர்க்கட்சிகளிடமிருந்து அரசாங்கத்துக்கு எதிரான சதித்திட்டம் இல்லை என்பது தெளிவாகிறது. ஆனால் அரசாங்கத்துக்குள் சதித்திட்டங்கள் இடம்பெறுவதை காணலாம். பிரதமர் கருணை அமரசூரிய சிசி விண்வெளி தொடர்பாக பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து பிழையென அமைச்சர் வசந்த விக்ரமசிங்க தெரிவிக்கும் கருத்து பாரதூரமானது. ஏனெனில் அவர் நாட்டின் பிரதமர். அதே நேரம் அவர் பாராளுமன்றத்துக்கு பிழையான தகவலை வழங்கியிருப்பதானது அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு காரணமாகிறது. அதனால் பிரதமர் அந்த கருத்தை சரி செய்ய வேண்டும் அல்லது வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எதுவும் இதுவரை இடம்பெறவில்லை. அதே நேரம் அது சரியாகவா அல்லது பிழையானதா என்ற கருத்தால் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அரசாங்கத்துக்குள் இருக்கும் குழப்பமே இதற்கு காரணமாகும். அத்துடன் அரசாங்கத்துக்கு எதிரான சதித்திட்டம் அரசாங்கத்துக்குள்ளேயே இருக்கின்றது. நிறைவேற்று அதிகாரம் பாராளுமன்றத்தில் 3/2 பலம், உள்ளூராட்சி மன்ற அதிகாரம் என அனைத்தும் கிடைத்துள்ள நிலையிலும் அவை கிடப்பில் போடப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மண்முனை பற்று ஆரையம்பதி பிரதேச சபைக்கான புதிய தவிசாளராக மீண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் காத்தலிங்கம் செந்தில்குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மண்முனைப்பற்று ஆரையம்பதி பிரதேச சபைக்கான புதிய தவிசாளராக மீண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் காத்தலிங்கம் செந்தில்குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தவிசாளர் பதவிக்கு தெரிவு செய்வதற்கான கூட்டம் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மி மற்றும் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஆகியோர் பிரசன்னத்தில் சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது புதிய தவிசாளருக்கான முன்மொழிவை உள்ளூராட்சி ஆணையாளர் கூறினார். இலங்கை தமிழரசு கட்சியின் மண்முனைப்பற்று பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் காத்தலிங்கம் செந்தில்குமார் முன்மொழியப்பட்டார். தவிசாளருக்கான வேறு தெரிவுகளின்மையால் ஏகமனதாக மண்முனைப்பற்றின் தவிசாளராக செந்தில்குமார் தெரிவு செய்யப்பட்டார். பிரதேச சபையின் உபதவிசாளருக்கான பதவி தற்போது வரிதாக்கப்பட்டுள்ளமையினால் மீண்டும் குறித்த பதவிக்கான வெற்றிடத்தை வர்த்தமானில் பிரசுரிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படும் என உள்ளூராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். முன்னர் தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர் மாணிக்கராஜா அண்மையில் காலமாகியதன் காரணமாக இந்த புதிய தவிசாளர் தெரிவு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னாக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.